ஹலோ. இன்னைக்கு ரெண்டு படம், ரெண்டுமே மலையாள படம். ஒரு நல்ல படம், ஒரு மோசமான படம். ஒரு மோசமான படத்தை பார்த்துருவோம். ஆனா அதை பத்தி ஆஹா ஒவ்வொரு மக்கள் பயங்கரமா பேசுறாங்க. மம்முட்டி நடிச்ச படம் களம் காவல் அப்படின்னு ஒரு 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 டைட்டில். ஹீஸ் 70+ நினைக்கிறேன் மம்முட்டி. இது வந்து ஒரு 30 years ஓல்டு மேன், 30 அது ஏர்லி 30sல ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு படம். அதை அவர் நடிச்சிருக்கிறாரு. பட் எனிவே ஹி லுக்ஸ் யங். அதில் ஒன்றும் குறைச்சல். நம்ம ஊர் 2 பெருசுகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஏஜ் ரொம்ப ஓவரா தெரிஞ்சு போச்சுது. இவருக்கு அப்படி தெரியல. ஹி லுக்ஸ் யங். பட் அந்த கதையின் போக்கில் பார்க்கும்போது தான் நமக்கு அப்பப்போ ஞாபகம் வந்தது, தலைவருக்கு 72 வயசு இல்லை அப்படின்னு. அவருக்கு எப்படி கலோக்கியல் டேர்ம் யூஸ் பண்ணா அவருக்கு எப்படி இப்படி கனெக்ட் ஆகுது, அல்லது எப்படி தலைவர் இப்படி கிளப்பி விடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அரேஞ்ச். ஏஜ் வைஸ் ரொம்ப லுக்ஸ் யங், ஸ்மார்ட்டா இருக்காரு. சொன்ன மாதிரி நமக்கு ஞாபகம் வருது இல்லையா, ஹீஸ் இன் 70s அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேரக்டருக்கும் அவருடைய ஏஜுக்கும் ஒரு பயங்கரமான வித்தியாசம். கதை ஒண்ணுமே இல்லைங்க. He picks up girls so easily, especially broken families, broken marriages, widows. இந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்பேரா இருக்கிற பொம்பளைங்க போறாரு. ஒரு நாள் அவங்க கூட உட்காந்து காஃபி குடிப்பாரு, அல்லது எத்தாட்ட உட்காந்து சீரட் குடிப்பாரு. 2 தடவை பார்ப்பாரு. உடனே அவங்க வந்து இவர் பக்கம் வசமாகி விடுகிறாரு. ஜஸ்ட் லைக் that it happens to him. ஏண்டா அப்படி ஆகுது நேரம் தெரியல. அதே மாதிரி everyone comes to him for a night and all that. ரொம்ப ஈஸியா நடக்குது. அளவுக்கு ஒரு பெரிய சோகம் என்னன்னா, முதல்ல அப்படி ஒரு பொண்ணை காமிப்பாங்க. வீட்டுல இருப்பாரு, ஒய்ஃப் கூட பிள்ளையோட இருப்பாரு. ஒரு போன் வரும், கேட்ட ஆஃபீஸர் பேசுற மாதிரி அதோட பேசிட்டு கார் எடுத்துட்டு போற பார்த்தா கூட ஒரு அழகான பொண்ணு இருக்கும். கண்ணில் அழகு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சீன். அடுத்த சீன்ல அந்த பொண்ணை காமிப்பாங்க. அவர் தலைவர் கொண்டுடுவார், கழுத்துல ஸ்கார்ஃப் போட்டு இறுக்கி கொண்டுடுவாரு. ஸோ பாவமா எனக்கே பாவமா கையை இந்த பொண்ணு பார்க்க முடியாது, அவ்வளவு அழகா இருந்தாங்க. ரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஹி இஸ் ஏபிள் டு ட்ராப் தெம் அண்ட் டேக் தெம் டு பிளேசஸ். அந்த மாதிரி கூட்டு போற அந்த லாட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு டீசென்டான லாட்ஜ் மாதிரி தெரிய மாட்டேங்குது. வெரி தே லுக் வெரி, இந்த ஈத்திரன்னு சொல்லுவாங்க, ஈத்திர லாட்ஜா இருக்கும். அதுல கடைசியில கொலை பண்றக்கா ஒரு கொஞ்சம் ஒரு லேடி, அவங்கள வந்து முதல்ல ரொம்ப ரெஸ்பெக்டிவா காமிச்சிருப்பாரு. நல்ல ஜாப்ல இருக்கிற நல்ல ஒரு லேடியா காமிச்சிருப்பாரு. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு லாட்ஜுக்குள்ள நிச்சயமா காலே வைக்க மாட்டாங்க யாரும். அவ்வளவு மட்டமான ஒரு லாட்ஜுக்கு கூட்டு போறாரு. தென் மர்டர் பண்றாரு. அதுல ஒரே ஒரு மாடல்ல மட்டும் அந்த முதல்ல அந்த அழகான பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாடியை மட்டும் கொண்டு போறத காமிப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டூபிடா இருக்கும். நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த பொண்ணை ஒரு டெட் பாடியை சூட் கேஸ்ல போட்டு வெயிட்டோடு இழுத்துட்டு போவாரு. எவ்ரி ஒன் வில் இன் கேஸ் சம்படி சீஸ் இட்னா ரொம்ப வெரி ஹெவி சூட் கேஸ்ங்கிறது பார்த்த உடனே தெரியும். அதை கார்ல கொண்டு ஏற்றுவாரு. ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்க. லாட்ஜில் யாரும் இருக்க மாட்டாங்க, மேனேஜர் இருக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் இருக்க மாட்டாங்க. கார்ல கொண்டு போவார், அவ்வளவுதான். அது பிறகு கடைசியில போலீஸ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் போட்டேங்கிறாரு. அங்க தேடி பாக்குறாங்க, அங்க எந்த விதமான ப்ரூஃப் அவங்களுக்கு கிடைக்கல. இதுல போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னா விநாயகம்னு ஒரு வழக்கமா நம்ம தமிழ் படத்துல ஜெயிலர் ஏதோ ஒரு படத்துல வில்லன் வருவார்ல அவர். அதாவது அவர் வந்து ஹி லுக்ஸ் வெரி க்ரூவல், க்ரூவ் லுக்கிங் மேன். ஸோ அவரை வந்து வழக்கமா அந்த வில்லன் ரோலுக்கு தான் அவரை போடுவாங்க. இதுல ஹீரோ வந்து வழக்கமா மம்முட்டி எல்லா ஹீரோவும் அழகா இருப்பாரு, நல்லவர் வல்லவர் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுல வந்து இந்த ரோல்ஸை ட்விஸ்ட் பண்ணிக்காங்க, அவ்வளவுதான். விநாயகன் பண்ணக்கூடிய ஒரு மர்டர் கேஸ் வந்து சீரியல் மர்டர்ஸை வந்து மம்முட்டி பண்ற மாதிரி, மம்முட்டியை விரட்டி போற விநாயகன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. தட் இஸ் ஒன்லி ஸ்மால் சேஞ்ச். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த படத்தை மக்கள் அல்லோகல்லன்னு பயங்கரமா நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன்னு கேட்டா மம்முட்டி வந்து கொலை பண்றாரு. மம்முட்டி கொலை பண்றாருன்னா சினிமாவில் கொலை பண்ணா கொலை பண்ணிட்டு போறாரு. அது ஒரு பெரிய அதிசயம் மாதிரி ரோலை மாத்தி பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு இந்த படத்துக்கு பயங்கரமான ஏகோபித்தமான அப்ரிசியேஷன் இருக்குது. ஸ்கிரிப்ட் மூவி, எனக்கு தேர்ட் ரேட் மூவி சொல்ல போறேன். ஒரு மம்முட்டி இந்த படத்துல நடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. சரி, மர்டர் பண்ற அது வந்து ஒரு 20 கிலோஸ் யாரோ ஒரு கேரளாவில் ஒருத்தன் வந்து 20 பேர்த்த சீரியல் மர்டர் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு எடுத்துருக்கோங்கிறாங்க. சரி, அதை எடுத்து வச்சா தேர் ஹேஸ் டு பி சம் சார்ட் ஆஃப் பேக்கிங். ஏதாவது சைக்கலாஜிக்கலா ஒரு மாதிரி கேஸ்ன்னு சொல்லணும். அந்த சின்ன பிள்ளைல ஏதோ நடந்தது, இந்த அம்மாவை குத்துங்கம்மா இல்லை படம் சிவப்பிரஜால அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனாக காமிக்கணும். ஒண்ணுமே இல்லை. அது முதல்ல சொல்லும் போது ரீசன் சொல்லுவாங்க, ஐ எம் வெரி ஹாப்பி டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு.
ஸோ பட் ஃபார் அந்த விக்கேரியஸ் ப்ளஷர் மங்களா அந்த மாதிரி, மற்றபடி வேற எந்த ரீசன் கொடுக்கல. எப்படி மாடல் பண்றாரு, எப்படி இந்த பாடி கடத்துறாரு, எப்படி யார்ட்டையும் அகப்படாம இருக்காரு, எப்படி கேர்ள்ஸ் அவருக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை. இது சில சமயத்துல இன்னொரு படம் கூட பார்த்தேனே, ஆவேஷம்னு ஒரு படம், அவர் பேர் பகத் பாசில் நடிச்சது, நல்ல ஆக்டர். பட் அந்த படம் இதே மாதிரி சொல்ல போனா கூடுற படம், முட்டாள்தனமான படமா இருக்கும். ஆனா அந்த படத்தை மக்கள் பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணா, ஐயோ பாஸ் என்ன அழகா ஆக்ட் பண்ணிருக்காருன்னு. சில சமயம் என்னுடைய டேஸ்ட் மேல எனக்கே சில சமயம் சந்தேகம் வந்தது. பட் ஐ எம் வெரி ஷுர் தட் தீஸ் டூ ஃபிலிம்ஸ் which I talked about, one is Avesham, the other one is the Kavalam, Kavala. Horrible movies. So no one can stand sitting there for 2 hours and all that. Lousy. So that's about the first film. Second film வந்து மலையாள படம் தான். உள்ளதே மலையாள படம்னா ஒரு அழகா இருக்கும். ஏன்னா கிரீன் எங்க பார்த்தாலும் கிரீனா இருக்கும். இதை வந்து காட்டிலே எடுத்திருக்காங்க. அதனால the scenic beauty is so good in this movie. இந்த படம் வந்து என்ன டைட்டில் வந்து எக்கோ, EKO. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா மலையாளத்தில் இல்லை போல, தாய்லாந்து லாங்குவேஜ்ல எக்கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டு, தலைப்பிள்ளைங்கிற அர்த்தம், அல்லது முதல் அர்த்தம், அல்லது தனியா இருக்கிற ஆள்னு அர்த்தம். அந்த மாதிரி பல மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த பேர் வச்சாங்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஐ மீன் புரியல எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு. பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் சன்ங்கிற மாதிரியும் இல்லை, தனியா இருக்கிறதுன்னு வேணா சொல்லலாம், தனிமைப்பட்டு கிடக்குறாங்கிற அர்த்தத்துல வேணா எடுத்துக்கலாம். அந்த படம் நல்லா இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து filled with lot of characters. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு ஏஜ் லேடி இருப்பாங்க. அவங்க ஷீஸ் ஃப்ரம் மலேசியா. அவங்க என்னமோ ஒரு சேச்சின்னு கூப்பிடுவாங்க, மலேசியா சேச்சி சம்திங் வேற, அவங்களுக்கு ஒரு பேர்லாம் இருக்கும். அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக ஒரு யங் ஃபெல்லோ வேற வருவான். முதல்ல இந்த 2 கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதில் பார்த்தா அந்த லேடி வந்து ஷீ இஸ் வெரி சஸ்பெக்ட்ஃபுல். இவ வந்து கூடவே ஹெல்ப் பண்றா. இன்ஸ்பைட் ஆஃப் இட் ஷி ஹஸ் காட் an eye on him. பண்ணிக்கூடாது. உதாரணமா பாலும் காஃபியும் கொடுப்பா, 2 ட்ராப்பை கீழே போட்டுட்டு ஒரு எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கான்னு பார்ப்போம். உயிரோட இருந்த பிறகு பாலை குடிக்க, அதை அவனும் நோட் பண்ணிடுவான். அவன் யாருன்னு கேட்டா, பேர் என்ன, குச்சரியனா மலையாளத்துல ஒரு பேரு, குரியச்சன் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் ஒரே ஒரு 2-3 சீன்ல காமிச்சிருப்பாங்க. முதல்ல ரீமைண்ட் பண்ணும்பொழுதும் தட் கை அவனை தேடி தான் எல்லாரும் வருவாங்க. இந்த குரியச்சன் ஒய்ஃப் தான் இந்த லேடி. ஷீ இஸ் ஃப்ரம் மலேசியா. இந்த ஏர்லியர் பீரியட்ல 50s ஏர்லியர் பீரியட்ல வந்து இந்த என்னாச்சன் குரியச்சன், அந்த குரியச்சன் அவருடைய ஃப்ரெண்டு வந்து டாக் வாங்குறதுக்காக போவாங்க. ஏன்னா அந்த குரியச்சன் இஸ் கிரேட் டாக் பிரீடர். அங்க உள்ள இன்னொரு டாக் பிரீடர் பார்த்து ஒரு பர்டிகுலர் வெரைட்டி நாய் வாங்குறதுக்காக வராங்க அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு தடவை வீட்டுக்கு அந்த குரியச்சன் வந்து அந்த டாக் பிரீடர் வீட்டுக்கு போகும்பொழுது அங்க ஒரு லேடி, சின்ன பிள்ளை ஒண்ணு இருக்கு, எங்க உங்க டாக்டர் இருக்காங்க, ஐயோ என் டாக்டர்ல என் ஒய்ஃப் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் அதில் காமிச்சிடறாங்க. ப்ராப்ளி அதுல இவன் வந்து ஹி ஃபால்ஸ் ஃபார் த லேடிங்கிற மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கும்போது அவங்க கூட டாக் வாங்குறதுக்கு அங்க இங்க போகும்போது ஒரு பொய் சொல்லி அவங்க செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா ஹீல் பி புட் இன் ஜெயில் நினைக்கிறேன். பட் இவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணை சரிப்பா ரொம்ப சோகமா இருக்கும், சரிப்பா எங்க நாட்டுக்கு வர கூட்டு வந்துடும். கூட்டு வந்து கீப்ஸ் ஹர் அஸ் ஹிஸ் வைஃப் அண்ட் ஆல் தட். அவளுக்கு தெரியாது ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு அவன் சொன்ன உண்மை நினைச்சிட்டு இருக்கிறேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரியல் திங். தென் ஒரு இது கூட அப்போ இந்தியாவில இருந்து கூட அந்த அந்த பிரீடரை பாக்குறதுக்காக போகும்போது கூட ஃப்ரெண்டு வருவான். அவனை ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு ஒரு 6 வருஷமா கொஞ்ச நாள் ஜெயில அவனை போட்டுருவான். ஸோ அதனால அந்த ஃப்ரெண்டு கடுப்பாகி இந்த குரியச்சனை தேடி அவனும் அந்த காட்டுக்கு வருவான். இன்னொருத்தர் வந்து இன்னொரு டாக் பிரீடர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு நாய் ஃபீமேல் டாக் அந்த சீசன் கரெக்ட் சீசன் பிரீடிங் சீசன்ல கொண்டாந்துருவாரு. ஏன்னா இந்த நாயை வந்து மேக் பண்ணுச்சுன்னா அது மூலமா கிடைக்க போற குட்டி வந்து ரொம்ப நல்ல இதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. 2 போலீஸ் பீப்புள் வந்து இந்த குரியச்சனை தேடி வருவாங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இவங்களை தேடி வராங்க. யாருமே அந்த 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 லேடி உட்கார்ந்துருக்கிற அந்த காட்டேஜ் இருக்கும், ஒரு ஹில் டாப்ல இருக்கும். நோ ஒன் கேன் கோ நியர் தர். அது ஒரு பர்டிகுலர் எல்லைக்கு போனோடனே இந்த வேட்டை நாயெல்லாம் வரும். அந்த அப்படியே நிக்கிறத பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். எவ்ரி ஒன் ஒருத்தர் போக முடியாது. ஏன்னா they are so ferocious, well trained, they know what to do and what not to do. அதனால இந்த ஈஸியா கடிச்சிடும் அப்படிங்கிறக்கா எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. அப்போ we are under the impression that the Kuriyachan, since he is a breeder, ட்ரெயின் பண்ணி தன்னுடைய ஒய்ஃபை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு, ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு நாயில வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
இந்த பையனும் அப்படி, இந்த பையன் ஒருத்தன் மட்டும்தான் ஹீ இஸ் ஃபார் கிரியேஷன். ஏன்னா அவன் வந்து சார்ட் ஆஃப் சிஷ்ய பிள்ளை மாதிரின்னு வச்சுக்கீங்களேன், அவர்கிட்ட இருந்த ஹெல்ப்லாம் வாங்கினவன். அதனால ஹி வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வேற கிரியேஷன் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஸோ இவன் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லேடிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். இந்த இந்த சமயத்துல அந்த ஒரு இந்த இந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து ஜெயிலில் போட்டுருப்பார்ல, அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த லேடியை பார்க்கும்போது ஒரு விஷயத்த உடச்சிடும். உன் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒன்று சாகலை, இவன் பொய் சொன்னான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவளுக்கு புரியுது திஸ் ஃபெலோ இஸ் ரியல் கல்பிரிட்ங்கிற மாதிரி அவளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொஞ்சம் படம் முக்கால்வாசி போன பிறகு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த பையன் இருப்பான்ல, இந்த இந்த குரியச்சன் அந்த சிஷியன் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் வந்து முதல்ல வேலைக்கு அங்கே வருவான், யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி வந்து. அன்னைக்கு அந்த லேடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கும், பக்கத்துல லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு. இவன் போறோன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஃபெரோஷியஸ் ஒரு மரத்து மேலே ஏறிடுவான். பின்னாடி சொல்லும் போதும் 2 days அந்த மரத்துல உட்காந்து அந்த அக்கா வர்றது வரைக்கும், அந்த செய்தி வந்த பிறகு அது சொன்ன பிறகுதான் அந்த டாக் என்னை விட்டு பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சுது. ஸோ இது வந்து கிரியேஷன் ட்ரெயின் பண்ண டாக்ஸ் வந்து அந்த லேடியை ப்ரொடெக்ட் பண்ணல. இட் இஸ் அதவே ரவுண்ட். திஸ் கிரியேஷன் இஸ் சம்வேர். அவனை வந்து பனிஷ் பண்ற மாதிரி எங்கேயோ போட்டு வச்சிருக்கிறா. அதை வந்து கம்ப்ளீட்லி ஹி இஸ் பீயிங் அரஸ்டட் தேர் பை ட்ரெயின்டு டாக். ஏன்னா இந்த அம்மா ஒரு பிரீடருடைய ஒய்ஃப் தானே, ஸோ ஷி நோஸ் a little bit of things போல. அதனால அவ வந்து கடைசியில தான் நமக்கு தெரியும் இதுல வந்து ஆக்சுவலி the person arrested is not the lady, it is creation who has been arrested by this lady அப்படிங்கிற ஒரு அந்த நாட் அப்பதான் புரியும். ஸோ இது இந்த குழப்பங்கள்லாம் மாறி மாறி வர்றது, அந்த ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கிரீன் பிளே இஸ் ரியலி குட். ஒரு கேரக்டர் பேசும், அந்த கேரக்டர் பாதி போய்கிட்டு இருக்கோங்க, அடுத்த கேரக்டர் வரும். ஸோ ஒரு மாதிரி படிமங்கள் ஒரு மாதிரி லேயரா வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால அந்த படம் வந்து சவுண்ட்ஸ் பெட்டர். அண்ட் மோரோவர் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய நம்ம வழக்கமான சினிமான்னு என்ன சொல்லுவோம், ஒரு லவ், ஒரு எமோஷன்ஸ், சாங், டான்ஸ், திங்ஸ். இது வந்து ஒரு டாக் பிரீடிங்கை பத்தி ஒரு ஒரு கற்பனை கதை. கதையில வந்து மற்ற சோ கால்டு சினிமேட்டிக் எசன்ஸ் எதுவுமே அதில் இல்லை. இந்த பாட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கதையை கொண்டு போகக்கூடிய நேர்த்தி, அந்த ஸ்கிரீன் பிளே அழகா பண்ணியிருக்கிறது, இந்த லொகேஷன், இதெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து ரியலி மேக்ஸ் இட் குட் மூவி. ஐ என்ஜாய்ட் இட். Okay, these are the 2 films which I wanted to talk to you about. Thanks for listening. நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மலையாள படங்கள்ல ஒன்று வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது, இப்போ தமிழ் படங்களும் அது வர ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமாக நம்ம படங்கள்ல வந்து ஹீரோ வந்து போட்டு நடந்தாருனாலே காலில் இருந்து அப்படி நெருப்பா வரும், அப்புறம் அவர் இந்த மாதிரி நிறையாலாம் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாம் இந்த படங்கள் எதுவுமே இல்லை. அதில் இன்னொன்று கூட சொல்லணும்னு நினைச்சேன். முதல் படம் சொன்னேன் இல்லையா, அந்த மம்முட்டி, இந்த மம்முட்டி, கமலஹாசன், விஜய் சேதுபதியா நினைத்தலையா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து இவங்க சீரியல் குடிச்சதே இல்லை போல இருக்கு. சினிமாவில் உங்களுக்கு சீரியல் குடிக்க சொன்னா எங்களை மாதிரி பழைய சீரியல் குடிக்காரங்களுக்கு ரொம்ப வேடிக்கையா தோணும். அவங்க சீரியல் குடிக்கிற பார்த்தா, when you don't know smoking better, you either learn it and do acting, அல்லது எனக்கு சீரியல் வேணாமாப்பா வேற ஏதாவது ஒரு மேனேஜம் கொடுக்கலாம். கமலஹாசனுக்கும் சீட்டு குடிக்கிறது தெரியாது. மம்முட்டி மகா கண்டா. இதுல மம்முட்டிக்கு வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஸ்மோக்கர் மாதிரி காமிக்கிறாங்க. அதுல அவர் பயங்கரமா அந்த புகை வந்து ரவுண்டு விடுவோம் தெரியுமா, அந்த மாதிரிலாம் விடுவாரு. ஆனா சிகரெட்டு புகை விடுறத அவர் குடிக்கிறத பார்த்தாலே ஹீஸ் நாவிஸ் இன் தட் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். பாவமா இருக்கும். அதுல ஒரே ஒண்ணு, அது கொலை பண்ணும்போது அப்படி வாயில் வச்சிருக்க சிகரெட் அப்படி கடிச்சு மாதிரி வாய்க்குள்ள சிகரெட்லாம் போயிடும், அதை கடிச்சிருவாரு. அப்புறம் துப்பிடுவார்னு வச்சுக்கோ. பட் எனிவே அவர் ஒரு சீரட்டு குடிக்காரரை காமிச்சு, அது அவர் கன்றாவே அவருக்கு சீரட்டு குடிக்க தெரியாம குடிக்கிறது உள்ளதே அந்த படம் எனக்கு எரிச்சல். இதுல நீ சீரட்டு தெரியாம இப்படி பண்றாங்களேன்னு வேதனையா இருந்துச்சு. சீரட்டு குடிச்சா புதிய பறவையில சிவாஜி கணேசன் குடிச்ச மாதிரி குடிக்கணும், அல்லது ஒரு படத்துக்கு ஒரு சாங்காக சீரட்டு குடிப்பாரு, ரொம்ப அழகா குடிப்பாரு. அவர் சீரட்டு குடிக்கிறதே ஒரு அழகுதான். ரைட்டு, சரி, அது 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 வேற பக்கம். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, மலையாள படங்கள்ல தே ஆக்ட் அப்படிதான். அதாவது தே டூ தி ரோல். இந்த ஃப்ரில்ஸ்லாம் கிடையாது. அந்த அப்படி சொன்ன மாதிரி நடக்கும்போது நெருப்பு பறக்கிறது, அல்லது அப்படி தலையை விட்டுறது, இந்த வாயை போனிக்கிட்டு நம்ம சரி ஆலிபர் சொல்லல, இந்த ரஜினிகாந்த்லாம் வாய் திறந்துட்டு இது பண்ணுவாரு, அஷியூன்னு இருக்கும், ஏண்டாப்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த மலையாள ஆக்டர்ஸ் வந்து they straight away take the role
அண்ட் ட்ரை டு டூ இட் ஆஸ் நேச்சுரலி ஆஸ் பாசிபிள் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பட் இப்போ தமிழ் படங்களும் அந்த மாதிரி வந்துருச்சு. 1 or 2 மூவிஸ் ஐ வில் ப்ராபப்லி டாக் அபவுட் இட். அதுலேயும் நம்ம ஆளு இப்போ மாறிட்டு வர்றாங்க, கொஞ்சம் மாறிட்டு வராங்க. அதுலேயும் கொஞ்சம் திருத்த வேண்டியது கொஞ்சம் இருக்குது. வில் டாக் அபவுட் இட் சம் டைம் லேட்டர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், பாய்.